கொழுப்பு உணவுகள். அந்த கொழுப்பு உணவுகள் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்? கொழுப்புனாலே நம்ம சுத்தமா ஒதுக்க வேண்டியதா? கொழுப்புனாலே, கொழுப்பு சார்ந்த உணவுகள்னாலே உடம்புக்கு ஆரோக்கியமானது கிடையாது அப்படின்னு. டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, கொழுப்பு உணவுகள். அந்த கொழுப்பு உணவுகள் எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம்? கொழுப்புனாலே நம்ம சுத்தமா ஒதுக்க வேண்டியதா அப்படின்னு இப்படி பல சந்தேகம் இருக்கும். ஸோ அதற்கு தெளிவு கிடைக்கும் வகையில தான் இந்த பதிவுகள். ஒரு சில விஷயம் என்னென்ன வினா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரைஸ் ஆகும் இந்த கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கும் பொழுது. ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இது என்ன அப்படின்னா, கொழுப்புனாலே, கொழுப்பு சார்ந்த உணவுகள்னாலே உடம்புக்கு ஆரோக்கியமானது கிடையாது அப்படின்னு. கொழுப்பு அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஒரு ஹார்மோனா எல்லாவற்றிற்குமே வந்து ஒரு எனர்ஜி தேவைப்பட்டு பேர்ன் பண்றதுக்கா, நம்ம பட்டினியில இருக்கப்ப நமக்கு யூட்டிலைஸ் பண்றதுக்கா, எல்லாவற்றிற்கும் இந்த கொழுப்பு கொழுப்பு வந்து ரொம்ப முக்கியம். அதனால கொழுப்பு சார்ந்த உணவுகள்னாலே ஆரோக்கியமற்றது அப்படிங்கிற ஒரு புரிதலை வந்து அடியோட நம்ம நீக்கணும். அதுக்கடுத்து கொழுப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிட்டால் குண்டாகுவாங்க, ஃபேட் மேக்ஸ் யூ ஃபேட் அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலா நம்ம இப்போ வந்து ஒரு உணவு நார்மலா கொழுப்பு மட்டும் இல்லை, ஒரு உணவு எடுக்கிறோம், இவ்வளோ கேலரிஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கேலரிஸ் அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு பேர்ன் பண்ணணும். அதை பேர்ன் பண்ணலை, உபயோகப்படுத்தலை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலைன்னா நீங்கள் சாப்பிட்ட மாவுச்சத்தானாலும் சரி, புரதச்சத்தானாலும் என்ன செய்யும் அப்படின்னா கொழுப்பாக தான் வந்து போய் வைக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோஜெனிக் டயட்னு ஒரு டயட் இருக்கு. அந்த டயட்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் கொழுப்பு சார்ந்த உணவுகள் தான், மேக்சிமம் கொழுப்பு சார்ந்த உணவுகள் தான் இருக்கும். நீங்க கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 கிராம் தான், அது கூட மற்ற உணவுகளில் ட்ரேஸா வர்றது தான் இருக்கும். ஆனா அவங்க அந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரைகிளிசரைட்ஸ் எந்த மருந்து மாத்திரைகள் இல்லாம ரத்தத்தில் உள்ள ட்ரைகிளிசரைட்ஸ் நார்மலாகும், உடல் இளைப்பு வந்து ஏற்படும். ஸோ அதனால கொழுப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிட்டோம்னா குண்டாவோம் அப்படிங்கிறது தவறான புரிதல். எந்த உணவானாலும் நம்ம உரிய உழைப்பிற்கு இல்லாம நம்ம போட்டோம் அப்படின்னா அது உடல் பருமனை தான் ஏற்படுத்தும். அடுத்து லோ ஃபேட் ஃப்ரீ டயட் அப்படின்னா ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேக்கேஜஸ் இருக்கு, ஃபேட் ஃப்ரீ அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை வாங்கி நம்ம சாப்பிட்றோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த உணவுகள் ஃபேட் ஃப்ரீன்னு நம்ம அதிகமாக எடுத்துக்குவோம், அது ஒரு டேஞ்சர். ரெண்டு, அதில் எண்ணெய் கொழுப்பு எதுவுமே இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு டேஸ்ட் வேணும்ல. அப்போ டேஸ்ட் வேண்டதுக்காக இனிப்பையும் உப்பையும் கொஞ்சம் அதிகமாக வந்து அதில் பயன்படுத்திக்குவாங்க. எது ஒன்றாலும் மார்க்கெட்ல நீங்க ஃபேட் ஃப்ரீன்னு ஏதாவது ஒன்று எடுத்திருப்பாங்கல்ல, அதை வாங்கி அந்த பொருளை பாருங்க, அதில் இருக்கக்கூடிய சோடியம் அளவு அதிகமாக இருக்கும், ஆடட் சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அதனால ஃபேட் ஃப்ரீ ஒரு டயட் அப்படின்னா அது ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்து எல்லா டயட்ரி ஃபேட்டும், அதாவது நம்ம உணவுல கொழுப்பா எடுக்கிறது எல்லாமே நமக்கு ரத்தத்தில் கொழுப்பை உண்டு பண்ணுமா அப்படின்னா, அதாவது இதுலயே நிறைய வந்து உணவு முறைகள் இருக்கு. யூஸ்வலா உணவு அந்த கொழுப்புங்கிறப்ப சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு. இதுல மூஃபா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஃபேட்டுக்கும் சில எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், முக்கியமான சில கொழுப்புகள்லாம் நமக்கு இதுல கிடைக்காது, உடம்பு உற்பத்தி பண்ணாது, உணவுல தான் எடுக்கணுங்கிறது. இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படிங்கிறது செறிவூட்டப்பட்ட கொழுப்புகள். அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டுங்கிறது செறிவில்லாத கொழுப்புகள். இப்போ வந்து நான் கலந்த ஒரு உணவு முறைகளை வந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறவங்க அவ்வளவா இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸை எடுக்காம அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸை வந்து எடுக்கணும். ஸோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸை நம்ம எடுக்கும் பொழுது நார்மலாக நம்ம தேங்காயில் வந்து ஓரளவுக்கு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அது மாதிரி நல்லெண்ணெய், இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கும் பொழுது நமக்கு பிரச்சனை கிடையாது. செறிவூட்டப்பட்ட கொழுப்புகள் ரொம்ப திக்கா மாமிசங்கள்ல இருந்து வர்றது, முட்டையிலிருந்து வர்றது, நெய்யிலிருந்து வரக்கூடியது வந்து அவங்களுக்கு வந்து ஏற்புடையதா கிடையாது. ஆனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், கீட்டோஜெனிக் டயட் எடுக்கும்போது சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து எடுப்பாங்க, அவங்களுக்கு எல்லா நன்மையும் தரும். அதனால இங்கேயும் வந்து ஒரே தம் ரூல் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ உங்க நிலைமை என்ன, உங்களுடைய டயட் என்ன, உங்களுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறத மருத்துவரிடம் விளக்கி நீங்க எந்த வகையான கொழுப்புகளை எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம்.
அடுத்து டயட்டிங் பண்றப்ப எல்லா கொழுப்பான உணவுகளையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறது தவறான விஷயம். ஏன்னா கொழுப்பு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டயட்டிங் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொழுப்பே இல்லாத ஒரு உணவு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு ஃபேட் புரோட்டீன் சாப்பிட்றப்ப நமக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி வரும். மேற்கொண்டு அதிகமாக சாப்பிட மாட்டோம். சும்மா அந்த பசி எடுக்குதோ அப்படிங்கிற தன்மை வந்து இருக்காது. ஸோ அதனால டயட்டிங் இருக்கிறவங்க ஃபேட் எடுத்துக்கலாம். யூசுவலா என்ன பார்த்தீங்கன்னா, நெய்யெல்லாம் ஒரு ட்ரேஸ் அமௌண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அவங்கவங்க உடல் எடை, ஆரோக்கியத்தை தெரிந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது சேச்சுரேட்டட் ஃபேட்னாலும் நன்மை வந்து எடுக்கும். இன்னொன்னு நமக்கு அது வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாரி முன்னாடி சொன்ன அந்த 2 இதுதான். கீட்டோசிஸ் மாரியானது சேச்சுரேட்டட் ஃபேட் எடுத்து, கொழுப்பான உணவுகளை எடுத்தாலும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியமான உடல் இளைப்புக்கு வந்து வழிவகுக்கும். அதே மாதிரி தான் பாலியோ டயட், லோ கார்ப் டயட்லாம். அடுத்து நம்ம வந்து ஃபேட்ட வந்து ஒரு இடத்துல மட்டும் பர்ன் பண்ணலாம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வயிறுல மட்டும் பர்ன் பண்ணணும். இல்ல கையில மட்டும் பர்ன் பண்ணணும். அப்படிங்கிற மாரி இதற்காக மட்டும் ஸ்பெசிஃபிக் டயட் ஆனா அப்படி கிடையாது. நம்ம உடம்புல நடக்கிற மெக்கானிசம் ஓவரால் பாடியில தான் வந்து நடக்கும். ஸோ அப்ப வந்து அது எல்லா இடத்துக்குமே அப்ளிகபிள் தவிர, ஒவ்வொரு ஆர்கன் அதாவது ஒவ்வொரு ரீஜனல் பேஸ்டா வந்து நம்ம பண்ணவே முடியாது. அப்ப எனக்கு கை இறைக்கணுமா, வயிறு குறையணுமா, தொப்பை குறையுமானா, ஓவராலா தான் வந்து நம்ம டிசைட் பண்ணணும். கால் தொடை குறையணுமா, நம்ம ஓவராலா தான் வந்து அந்த ஃபேட் டெபாசிட்க்கு இது பண்ணும். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மற்ற இடத்துல கொஞ்சம் எளிதா குறைஞ்சிரும். வயிற்று பகுதியில தான் ஃபர்ஸ்ட் ஃபேட் டெபாசிட் ஆகும். கடைசியில குறையிறதும் அங்க தான். பட் ப்ராப்பரான ஒரு அட்வைஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, எல்லாவற்றையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் ஆயிடலாம். அடுத்து என்ன ஒரு டவுட்னா, நம்ம ஃபேட் வந்து நம்ம எக்ஸர்சைஸ் பண்ணோம்னா, மசில் மாஸா மாறிரும் அப்படிங்கிற ஒரு தவறு வந்து இருக்கு. ஆக்சுவலா மசில் மாஸ்க்கு ரொம்ப முக்கியம் வந்து புரோட்டீன். இன்னும் வேற சில மெக்னீசியம் சத்துக்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? இப்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் அவுட் பண்றோம். ஃபேட் பர்ன் ஆகி அது அவ்வளோதான் எனர்ஜியா வந்து குடுக்கும். அதெல்லாம் மசில் மாஸா ஒரு பொழுதும் என்ன செய்யாது அப்படின்னா, கன்வெர்ட் ஆகவே ஆகாது. ஸோ அதுவும் தவறான ஒரு புரிதல் தான். அதனால என்னன்னா, நம்ம ப்ராப்பர் எக்ஸர்சைஸ் பண்ணி, இந்த நுண்சத்துக்கள், மெக்னீசியம் போன்றவை புரோட்டீன் எடுக்கும் பொழுது தான், அது மசில் மாஸா கன்வெர்ட் ஆகுமே தவிர, ஃபேட் மசிலா ஒருபோதும் கன்வெர்ட் ஆகாது. நன்றி.